வாசல்ல நின்னு நான் திட்டிட்டு இருக்கேனா? என்னக்கா சொல்றீங்க? ஏண்டி நான் வந்து கேட்டேடி, எவனே வண்டைய பாட்டு பாடி திட்டிட்டு இருந்தியே, நான் தாரி நன்னா அறிந்துகிட்டு. ஐயோ அக்கா, நான் யாரையும் திட்டல, நீங்க பாட்டுக்கு ஊர் ஊம்ப இழுத்து விட்டுறாதீங்க. இது பாட்டுக்கா, உலக இலக்கிய ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல அவங்களோட பாட்டு. இப்படி இல்லாமடி பாட்டு வருது அக்கா, இது எம்பட்டு ஃபேமஸான பாட்டு தெரியுமா? இசை புயலோட பாட்டுக்கா, நம்ம ஏஆர் ரஹ்மான் ஐயாவோடது தான். அப்ப பாட்டு நல்லா தான் இருக்கும், நீ பாடினதான் தெரியல போல. இதுக்கு நீங்க என்ன திட்டியே இருக்கலாம். சரி சரி விட்டுட்டு, நல்லா தான் ஆடிட்டு கிடந்தேன், எனக்கு தான் ஒன்றும் புரியல. திடீர்னு வந்தனா இவ என்னடா அப்படி கையை காலம் ஆட்டிட்டு இருக்காளேன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆடுறதுனா ஆடுடி, நான் வேணா பார்க்கேன். இதுக்கு மேலே யார் ஆடுவா, விடுங்க. சரி இப்போ எதுக்கு திடீர்னு இப்படி பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்க? முதல்ல அதை சொல்லு, எனக்கு பொழுது போல அந்த கதையை கேட்போம். அது ஒன்றும் இல்லைக்கா, நான் இன்னைக்கு மழை வர மாதிரி இருந்துச்சா, ஜிலு ஜிலுன்னு காத்தடிச்சிச்சு. நம்ம ஐஸ்வர்யா ராய் மலையில தான் இந்த பாட்டை நினைச்சுக்கிட்டே ஆடுவாங்க. அதான் நானும் ஐஸ்வர்யா ராயா என்ன நினச்சிக்கிட்டு 2 ஸ்டெப்பை போட்டேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா பார்த்துக்கங்களேன். நீனே உலக அழகி. ஆமாக்கா ஆமா, உலக அழகி. ஏக்கா நீங்க இப்படி சந்தேகமா கேட்குற வாசி, நான் உலக அழகி இல்லைனாலும் ஒரு உள்ளூர் அழகியாக தான் இருந்துட்டு போறேன். ஓஹோ அப்படி, இரு அதனால ஒண்ணும் இல்ல, இரு. இது என்ன அங்க இருக்க ஐஸ்வர்யாக்கு தெரிய போதா என்ன? நம்ம உருட்டுறதுதான் உருட்டு. இல்ல உலக அழகி உள்ளூர் அழகி ஏதோ பேச்சு அடிப்படுது. எத்த உலக அழகியை பத்தி பேசிட்டு இருக்கோம், திடீர்னு கிளம்பி வரீங்க. என்னது கிளம்பியா? ஐயோ கிளம்பி இல்ல, கிளம்பி வந்துட்டீங்களோ நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. மல்லிகா சாயங்காலம் நேரமாச்சு, டீ வைக்காம இங்கே வந்து உட்காந்துட்டு கிடக்க. அது ஒன்றும் இல்லத்த, கொஞ்சம் நெல் எடுக்கணும், அதான் சரி எடுத்து வச்சுட்டா சாயங்காலம் மாவாட்டலாமேன்னு பார்த்தேன். ஓ அப்படியா, சரி மழை வர மாதிரி இருக்கு, அதான் கொஞ்சம் காப்பி தண்ணி தான் வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். எத்த நான் வேணா வச்சு தட்டுப்பா? நான் உனக்கு கழனி தண்ணி கேட்கல, காப்பி தண்ணி கேட்டேன். உனக்கு இந்த அசியம் தேவையாகுமா? நீ அமைதியாக இருந்திருக்கலாம். எத்த காப்பி தண்ணி தானே, நான் வந்து வச்சு தரேன். அம்மா ஏண்டி காலத்துல வந்து ஏண்டி இப்படி அம்மா நம்மங்கிற, கொஞ்சம் பொறுமையா கூப்பிட்டாதான் என்ன? மழை வர மாதிரி இருக்குல்ல, எனக்கு ஏதாவது சூட ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா. அப்படியா, அந்த பாட்டி கூட காப்பி தண்ணி கேட்டாங்க, அந்த வைக்கலாம் போறேன், நீயும் குடி. அம்மா அதெல்லாம் வேணாம், எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. பண்டம்லாம் ஒன்றும் இல்லையடி, எல்லாம் தீர்ந்து போச்சு. மல்லிகா பிள்ளைங்க ஏதாவது சாப்பிடும் போல இருக்கும் போல, ஏதாவது செஞ்சு கொடு, பச்சை கிச்சு போட்டு கொடு. ஏதோ வீட்டில் பஜ்ஜி மாவெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, வாழைக்காவும் இல்லை, வெங்காயமும் கம்மியாக தான் இருக்கு, கடல மாவு கிழமும் ஒன்றும் இல்லை, எல்லாம் தீர்ந்துருச்சு. மாசம் கிடைச்சி பார்த்தீங்களா? இக்க இருக்கிறத வச்சு பண்டம் பண்ணி கொடுங்க, பிள்ளைதான் ஆசைப்பட்டு கேட்குறாள்ல. என்னதான் இருக்கு வீட்டில்? இது ஒன்றும் இல்லடி, காலைல சுட்டில் இட்லி ஒரு 10 இருக்கு, அப்புறம் ஃப்ரிட்ஜில் 4 முட்டை கிடக்கு, அம்பிட்டுதான். இது போதுமே சித்தி, நீங்க சும்மா இருங்க, என்னெல்லாம் காஞ்சி ஊற்றியெல்லாம் தின்ன முடியாது. திவ்யா பாப்பா நீ என் கூட வா, உனக்கு சித்தி கொத்து இட்லி பண்ணி தரேன், முட்டை போட்டு நல்லா டேஸ்டா ஒரு முட்டை இட்லி இன்னைக்கு உங்களுக்கு நான் பண்ணி தரேன். என்னது முட்டை இட்லியா? ஆமாத்த, கொத்து முட்டை இட்லி. நீங்க சாப்பிட்டது இல்லையா? கேள்விப்பட்டதே இல்லைங்கிற, சாப்பிட்டது இல்லையாங்கிற, பட் சாப்பிட்டது இல்லையாங்கிற. சரி அப்போ விடுங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி தரேன், சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்ல மெயின் மறந்துடுவீங்க. நம்பலாமா? நல்லா இருக்குமா? அதெல்லாம் சூப்பரா இருக்கும் தே, நான் பண்ணி தரேன், நீங்க வாங்க. அப்ப ஆரம்பி. பாப்பா நீ என் கூட வா, நம்ம இன்னைக்கு சூப்பரா ஒரு முட்டை இட்லி பண்ணிடுவோம். சரி சித்தி வாங்க போவோம். ஏன் பிள்ளைங்க இவ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போற, நெசமாலே இது நல்லா இருக்குமா? இது எனக்கு அதான் ஒன்றும் புரியல, போய் பார்ப்போம். சரி சொல்லிட்டு போயிருக்கா, எப்படி செய்யறான்னு கூட எடுத்து பார்ப்போம். ஆமாத்தான் நானும் அதான் நினைக்கேன், வாங்க போய் பார்ப்போம். ஊர்கோளம் பூலோகம் என்றென்றும். ஏண்டி உள்ள வந்து சமைப்பீங்கன்னு பார்த்தா வீட்டுல இருக்க பொருளை எடுத்துட்டு எங்கடி போறீங்க? இக்க சமைக்க தான் போறோம். வீட்டுக்குள்ளதான் அடுப்பாங்கற இருக்கு, நீங்க எங்க வெளியே போயிட்டு இருக்கீங்க? வெளியே வேற மழை வர மாதிரி இருக்குடி. அம்மா வெளியே நல்லா சிலு சிலுன்னு காத்தடிக்குது பாத்தீங்களா? அதான் நல்லா அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிடலான்னு சித்தி ஐடியா கொடுத்தாங்க. யோசனை எனக்கும் நல்லாவா பட்டுச்சு. அதான் 2 பேரும் இதை எடுத்துட்டு வெளில போறோம். அக்கா உள்ள காய்கறிலாம் எடுத்துட்டு இருக்கா, அவளுமா இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. ஏக்கா அதெல்லாம் நல்லா தாக்கா வரும். அப்புறம் உங்கள்ட்ட முக்கியமா ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன், இந்த கொத்தமல்லி தலை இல்லையா வீட்டுல? ஆமாண்டி, இப்பதான் தீர்ந்துச்சு, மதியம் ரசம் வச்சனே இருக்கிறதெல்லாம் போட்டுட்டேன். ஏண்டி இந்த சாப்பாட்டுக்கு கொத்தமல்லி தலை வேணுமா?
இருந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி சரி, அதனால ஒண்ணும் இல்ல. நான் பக்கத்துல ராக்கா ஏக்கா வீட்டுல போய் கொஞ்சமா கொத்தமல்லி தலை பறிச்சு எடுத்துட்டு வரேன். அப்ப சரி. சரி சரி, பார்த்து மழை வந்துச்சுன்னா கடகடன்னு உள்ள வந்துடணும், சரியா? சரிம்மா. போங்க போங்க, நான் போய் கொத்தமல்லி தலை பறிச்சுட்டு வரேன். சரி. என்னமோ காலைல சுட்ட இட்லி தானே, அதை அப்படியே 2 வச்சு கொஞ்சமா கார சட்னி வச்சு சாப்பிட்டா அது பாட்டுக்கு உள்ள போகுது. அதை விட்டுட்டு முட்டையை தூக்கிக்கிட்டு இட்லியை தூக்கிட்டு இவளுங்க பாட்டுக்கு போறாளுங்க. சரி, என்னமோ செஞ்சு எப்படியோ சாப்பிட்டோம். வெளியே போயிட்டாளுங்க, அது வரைக்கும் சந்தோஷம். உள்ள செய்யறேன்னு கிச்சனை நாரடிக்காம போனாளுங்க. போய் கொத்தமல்லி தனியாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். இன்னைக்கு நமக்கு ஒரு வேலை மிச்சம். இல்லை அதைச்சி இதைச்சி நம்ம உயிர் எடுப்பாளுங்க. இன்னைக்கு அவள் சித்தியோட செட் ஆகிக்கிட்டாளுங்க. நம்ம போய் கொஞ்சம் காப்பி போடுவோம். 1000 ஸ்நாக்ஸ் இருந்தாலும் காப்பி குடிச்சாதான் நமக்கு ரொம்ப வரும்.